ஹலோ ஒன் அண்ட் மைன் வெல்கம் டு வச்சு. ஸோ இது என்ன பார்க்க போறோம்னா சபாநாயகன் படத்தோட வந்துட்டு மூவி ரோல் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு 2023 வந்துட்டு ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். நம்ம அசோக் செல்வன் வந்துட்டு லீட் ரோலா பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்துல வந்துட்டு இது ஒரு படம் வந்துட்டு ராம் காம் தாங்க, சரிங்களா? ரொமான்டிக் இருக்கும், இமோஷன் ரொம்ப ரொம்ப குறவா இருக்கும். ஒரு இமோஷனலே இருக்கான்னு நினைக்கிறேன். லைக் வந்து அழுந்துகிட்டு சோகமாக்கிட்டு ரொம்ப பிரேக்அப் அந்த மாதிரி இல்லாம ரொமான்டிக் லவ் ஜான்ர அங்கங்க காமெடியும் இருக்கும். அவர் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அசோக் செல்வன் அவர் கொடுக்குற டைலாக் டெலிவரியில வந்துட்டு ஒரு காமெடி, ஒரு ஹியூமர் வந்துடும். ஸோ அதுல வந்துட்டு காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் கொடுத்த கேரக்டருக்கு வந்துட்டு நல்லா இருக்குங்க, சரிங்களா? ஸோ மியூசிக் வந்து நம்ம லியோன் ஜேம்ஸ். அதுல வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 4-5 பாட்டு இருக்கும். ஒரு பாட்டு ஒரு காலேஜ் போர்ஷன்ல வந்துட்டு ஒரு பாட்டு வர மாதிரி இருக்கும். வேணா சாங்லாம் வேணா நேரம் கதைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மயில்சாமி சார் சொல்லுவாரு. அதுல அந்த பாட்டு என்ன ஆச்சு, உண்மையில பாட்டு இருக்கா இல்லை ஜஸ்ட் வந்துட்டு பிஜே மட்டும் போட்டு ஆரம்பிச்சாங்க சத்தியமா தெரியலங்க, லிட்டிலி தெரியல. ஸோ வந்துட்டு சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஓப்பனிங்கோட 2வது சாங், சரிங்களா? சீமக்காரியன்னு ஒரு சாங் இருக்கும். எனக்கு என்னோட அந்த ஆல்பம்லயே வந்துட்டு ஒரு மோஸ்ட் ஃபேவரட் கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் வந்துட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அதுவும் வந்துட்டு நல்லா இருக்கும், கியூட்டா இருக்கும், சரிங்களா? பேபி மான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ கதையை பற்றி சொல்லணும்னா நம்ம அசோக் செல்வன், அதாவது வந்து அரவிந்த் அலைஸ் சபா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சபான்னு கூப்பிடுவாங்க. 2 பேர் நிறைய தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்துட்டு ஓப்பனிங்கை வந்துட்டு குடிச்சிட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிற மாதிரியும், என்ன வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக, அதாவது ரிலீஸ் பண்ணதுக்காக வந்துட்டு அவரோட போன லவ் ஸ்டோரிலாம் சொல்ற மாதிரி நரேட் பண்ற மாதிரி வந்துட்டு கதையை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த முழுக்க அந்த கதையை வந்துட்டு அவர் நரேஷன் தான் போகும், சரிங்களா? அவரோட பாஸ்ட் லைஃப்ல உள்ள லவ் ஸ்டோரி, யார் லவ் பண்ணாரு, எப்படி கழிச்சு அப்படி அதை வந்துட்டு நரேட் பண்ணிட்டு வருவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவருக்கு ஃபிக்ஸ்டான ஒரு இதுதான் ஒரு ஹீரோயின் அப்படின்னு கிடையாது, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹீரோயின் வந்து பிளே பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அது வந்துட்டு மேகா ஆகாஷ் வந்துட்டு கடைசி காலேஜ் பொசிஷன்ல வருவாங்க. ஸோ இந்த படத்துல வந்து எனக்கு என்ன எக்ஸைட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இந்த படத்துல வந்து ஒரு 4-5 காலகட்டங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓப்பனிங் வந்துட்டு கரண்ட் லைஃப், தாடி வச்சுட்டு அது ஒரு குடிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு கெட்டப்ல இருப்பாரு. சரி, கெட்டப்பும் எனக்கு வந்து எக்ஸைட் பண்ணிச்சுங்க. அவரோட அசோக் செல்வனோட கெட்டப் இந்த படத்துல வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கிற காயா தான் வந்துட்டு இந்த ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஃபன்னா இருக்கிற காயா தான் வந்துட்டு ஒரு கூல் காயா தான் காமிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி அவரை பார்த்தலாம். பாய் நெக்ஸ்ட் டோர்னு வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. அவர் இருக்க டாலுக்கும் அழகுக்கும் செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அண்ட் வந்துட்டு இப்படி காமிச்சிருப்பாங்க. என்னோட ஓப்பனிங் அதுக்கப்புறம் கரண்ட் லைஃப் டாடிலாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபிளாஷ்பேக் சொல்லும் போது ஸ்கூல் கதையில இருந்து ஆரம்பிப்பாரு. செகண்டரி ஸ்கூல்ல அதுல ஒரு லுக்ல இருப்பாரு, ஸ்கூல் பையன் மாதிரி லுக்ல இருப்பாரு. டிஷர்ட் பண்ணிட்டு சுல்லா, ஹேர் ஒரு மாதிரி வந்துட்டு கேர்லியா இருக்கும். அப்படியே பக்கா ஸ்கூல் பையன் மாதிரியே வந்துட்டு பிஹேவ் பண்ணுவார். அவர் பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, டயலாக் டெலிவரியும் சரி, அவரோட ஆக்டிங்லயும் சரி. அது என்ன பிலீவ் பண்ண முடியல, உண்மையிலே இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு. அதுல எப்படி டிஃபரன்ஷியேட் என்னால பார்க்க முடிஞ்சுன்னா, சரி ஸ்கூல் போர்ஷன் முடிஞ்சிச்சு, அப்படி கட் பண்ணா வந்துட்டு காலேஜ் போர்ஷன். இப்போ காலேஜ்ல வர, ஸோ காலேஜ்ல அவர் கொடுத்த காஸ்டியூமா இருக்கட்டும், அவ்வளோ ஹேண்ட்ஸமா யங் லுக்கா வந்துட்டு காமிச்சார். அவர் ஆப்வியஸ்லி யங் தான், பட் அந்த கொடுத்த காஸ்டியூம் ஒரு பெஸ்டான காஸ்டியூம்னு சொல்லுவேன். செக்குடு ஷர்ட் போட்டு உள்ளுக்கு ஒரு ட்ரெஸ், வெளியூர் ட்ரெஸ், டபுள் கோட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கூல் காயா காமிச்சிருப்பாங்க. அவருக்கு ட்ரெஸ், அவரோட கலருக்கு செம்ம சூட் ஆச்சு, செம்ம ஹேண்ட்ஸமா தெரிஞ்சாரு. ஸோ அதுல ஒரு வந்துட்டு லைட்டா ட்ரிம் பண்ண லுக்கு, ஷார்ட் ஹேர் லுக்குன்னு ஒன்று இருக்கும். அதுல செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பார். அதுவும் அந்த காலேஜ் போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவரு லைட்டா ஒரு பியர்டு லைட்டா வச்சுக்கிட்டு ஹேர் டோப்பா முடி போட்டு, அது ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று வருவாங்க, எத்தனை நோட்டீஸ் பண்ணீங்க தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் லைட்டா பியர்டு வச்சுக்கிட்டு அதோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆஃப்டர் காலேஜ், சரிங்களா? ஸோ இந்த மூணு இந்த காலகட்டத்திலே வந்துட்டு எனக்கு அந்த டிஃபரன்ஷியேட் வந்து பார்த்தோன்னே, அது வந்து காஸ்டியூம்ல மட்டும் கிடையாது, கெட்டப்ஸ், அதாவது தாடி ட்ரிம் பண்ண அதுல மட்டும் கிடையாது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்துட்டு அந்த ஏஜ்க்கு தகுந்தப்பல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, பேசியிருப்பாரு, அவர் ஆட்டிடியூட் பிஹேவ் பண்ணியிருப்பாரு. ஸோ அது எனக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. என்னோட ஒரு படத்துலயே வந்துட்டு ரொம்ப மினிமலான ஒரு காஸ்டியூம் சேஞ்ச், ஒரு கெட்டப் சேஞ்ச், பட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால வந்துட்டு அவ்வளவு கொஞ்சமா அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ங்க. இந்த கதையை வந்துட்டு நம்மளுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போனது எனக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ படமும் வந்துட்டு விஷுவல் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் ஷைனிங் பிரைட்டா தான் இருந்துச்சு. நல்லா இல்லாம ஒரு பிரைட்டா தான் இருந்துச்சு, கலர்ஃபுல்லா தான் இருந்துச்சு. இந்த சாங்ஸ் எல்லாம் வரும்போது வந்துட்டு ஒரு மாதிரி மோண்டேஜா தான் போனுச்சு. அல்ல இல்லாட்டி இருக்கிற இப்போ காலேஜ் போர்ஷன்ல வந்துட்டு அங்கேயே டான்ஸ் ஆடுற மாதிரி,
இல்லாட்டி வந்துட்டு ரோட்ல நடந்து போயிருக்காங்க, அங்க வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி, இல்லாட்டி வந்துட்டு ரூம் ஹவுஸ்ல வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி. ஸோ வந்து லொகேஷன்ஸ் அதெல்லாம் லைக் வந்து தனியா வந்துட்டு செப்பரேட்டா கட் பண்ண வேற ஊர்ல போய் டான்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. சாங்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணமோ அங்க யூஸ் பண்ணிருக்காங்க, கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. சாங் பிளேஸ் வந்து கரெக்டா இருந்திருக்கு. ஸோ முழுக்க முழுக்க வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த கடைசி வரைக்கும் வந்துட்டு ஃபன்னாவே இருக்கும், கொஞ்சம் சஸ்பென்ஸாவே இருக்கும். யாரா அசோக் வந்துட்டு, அதாவது அரவினுக்கு வந்துட்டு ஜோடியா இருக்க போறா, யார் வந்துட்டு ஜோடியா வர போறா, யார் லவ் பண்ண போறாரு அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே போவோம். யார் வர போறா, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்குங்க. சரிங்களா? இந்த பெருசா வல்கரான சீன் கிடையாது, ரத்த காட்சிகள் ஆப்வியஸ்லி கிடையாது, கெட்ட வார்த்தைகள் கிடையாது, ஆபாசமான காட்சிகள் கிடையாது. ஸோ டீனேஜர்ஸ்ல இருந்து வந்துட்டு யார் வேணாலும் பார்க்கலாம் கண்டிப்பா. ஸோ இந்த கெட்ட விஷயம் சொல்லி கொடுக்கறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து தண்ணி அடிப்பாங்க. அது வந்துட்டு நம்மளே வேணாம், அது கெட்ட விஷயம் நம்ம வேணாம் படத்துல பார்த்தா நம்ம கத்துக்கணும்னா அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. ரைட்டா? அந்த காட்சிகள் மட்டும் தான் இருக்கும், தண்ணி அடிக்கிறது அது மட்டும் தான் இருக்கும். மற்றபடி வந்துட்டு அது கூட வல்கரான சீனை என்னை பொறுத்தும் கிடையாது. அந்த சுச்சுவேஷன்ல அந்த பையனோ அந்த ஒரு டீனேஜர் பண்ணுவாங்க ஃபிக்ஷனலா. அதை பார்த்துட்டு நேரில் நீ நம்ம பண்ணுவோம், ரைட்டா இல்லையா? ஸோ அந்த காட்சியை தவிர்த்து எந்த ஒரு காட்சியும் வந்துட்டு இந்த சீன்ஸும் வந்துட்டு வல்கரா அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? யாரும் 13+, ஐ திங்க் 13+ நினைக்கிறேன். ஸோ யார் வேணா அந்த படம் பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். அசோக் செல்வனோட ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆப்வியஸ்லி பிடிக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை ரொம்பவே பிடிக்கும். சாங்ஸும் நல்லா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நல்லா இருக்கும், ஒரு ஜாலியான ஒரு படம், ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்துட்டு 6-7 வாட்டி பார்த்துட்டேன். 2023 வெளியான படம், அப்போ வந்துட்டு ஒரு 2 வாட்டி பார்த்திருப்பேன். அப்புறம் 24 வந்துட்டு ஒரு 3 வாட்டி கிட்ட பார்த்திருப்பேன். இப்போ ரீசெண்டா போன மாசத்துல ஒரு 3 வாட்டி பார்த்திருப்பேன். எனக்கு தெரியல, அது கூட நான் குறைவா தான் சொல்றேன். இந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி போர் அடிக்கிறதுனால படத்தை தட்டி பார்ப்பேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த படம். சரிங்களா? ஸோ ஸ்டில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல நினைக்கிறேன், அதுலதான் பார்த்தேன். எஸ், டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இருக்கும். மறக்காம டைம் இருந்தா நீங்க வந்துட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு சபாநாயகன் படம் பார்த்துட்டீங்களோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க தாட்ஸ் கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Thank you for your time. Take care. Bye.